வானத்தையும் பூமியும் படைத்தவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை, இது என்னோடு பேசுவீராக, எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமுள்ள நாமத்தினாலே வந்திருக்கிற அனைவரை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்கும் பொழுது, இந்த காலகட்டத்திலே திருச்சபை குடும்பத்தார் எப்படி இருக்க வேண்டும், இந்த நவீன காலத்தில், இந்த டிஜிட்டல் காலத்தில் கர்த்தர் தருகிற பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் செல்போன் காலமாய் விட்டது. மன அழுத்தம், வேலையில மன அழுத்தம். ஒரே வீட்டிலே வாழ்வார்கள், யாரிடத்தில் பேச முடியாது, ஒரே வீடுதான். மன அழுத்தம், மன அழுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை நாம் பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ் ஆகி கொண்டிருக்கிறது. திருச்சபையில கிறிஸ்தவர்கள் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்ம பிரிக்கிற வர ஆலயத்தை விட்டு போன பிறகு பிரிஞ்சிடறாங்க. பலிபீடத்தில் வரும்போது உடன்படிக்கை, ஆலயத்தை விட்டு போய் ரிசப்ஷன் பண்ணி 15 நாள்லயே அவர்கள் பிடிக்காதவளாய் போய். அப்ப இன்றைக்கு சத்துருவானவன் யாரை குறிவைக்கின்றான்? யாரை குறிவைத்தால் கிறிஸ்துவ குடும்பத்தை குறிவைத்து கிறிஸ்துவ குடும்பத்தை பிரித்து விடுவோம் என்று சொன்னால், அவர்கள் ஐக்கியம் உடையும் பொழுது சபை கூடி வருதலை விட்டு விடுவார்கள். இன்னைக்கு சபை கூடி வருதல விருப்பமே இல்லை. ஐக்கியம், குடும்பத்தை உடைப்பது சத்துருவின் வேலை. நம்ம அதனால இந்த உலகத்தில் கர்த்தர் ஒரு குடும்பத்தை, ஆதாமை கொடுத்து ஏவாளை கொடுத்து அவர்கள் பழுகி பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்பட்டார். அங்கே ஒரு சத்துரு நுழைந்து நினைத்திருந்தான், கிறிஸ்துவோடு இருக்கிற சமாதானத்தை உடைத்து போட்டான். அவர் என்ன விரும்புகிறார்? என் ஜனங்கள் பழுகி பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். குடும்பமாய் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் விரும்புகிற காரியத்தை இன்றைய காலகட்டத்தில் அநேக திருச்சபை பிள்ளைகள் இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதியை தான் எடுத்து இன்றைக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். ஆனாலும் உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? பரம அழைப்பையின் பந்தய பொருளுக்காக நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின்படி சரியான ட்ராக்ல நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது இந்த உலகத்திலே ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் சத்துருவானவன் நம்ம வெளியே தள்ளி ஐக்கியத்திலும் சமாதானத்திலும் அவருடைய பிரசனத்திலும் அவருடைய திருப்பந்தியிலிருந்து நம்மளை தள்ளி அவர் தூரமாய் வைக்கிற இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு நடைபெறுகிற காரியம் எல்லாம் பார்க்கும் பொழுது பயமா இருக்கிறது. ஜனங்கள் டிஜிட்டல்ல போன பிறகு அவங்க விரும்ப காரியம், எனக்கு ஒரு 20 நிமிஷம் சர்வீஸ் இருந்தா போதும், 1 hour சர்வீஸ் இருந்தா போதும், ஐயா நான் சர்ச்சு கூட என்னால வர முடியாது, நான் வீட்டில் ஆன்லைன்ல பார்த்துக்கிறேன். அப்ப ஆலயம் என்ன ஆகிறது? பல இடங்களில் USA மற்ற பல ஃபாரின் கண்ட்ரிலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேக திருச்சபைகள் கிளப்பாய் மாறிவிட்டது. 150 வருஷமாய் இருந்த திருச்சபை இல்லாமல் போகிறது. ஜனங்கள் இல்லை. எதை நாம் மிகப்படுத்தி பேசுகிறோமோ, ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய திருச்சபை நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த திருச்சபை, ஊழியத்துக்கு கொடுத்த திருச்சபைகள் இன்றைக்கு அந்த சபையெல்லாம் காலியாய் கொண்டிருக்கிறது. சபைக்குள்ளேயும் சத்துரு புகுந்து விட்டான், குடும்பத்துக்குள்ளும் சத்துரும் கிரியை செய்ய வந்து விட்டான், விசுவாசம் இழந்து போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் எப்படி, ஐயா ஒரு பாவமான உலகத்தில் வாழ்றையா, டிஜிட்டலான உலகத்தில் வாழ்றையா, எல்லா சூழ்நிலையும் சரிதான். ஆனால் நாம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி தொடர்கிற ஃபேமிலியாக நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது நம்மளுக்கு என்னது? நிரந்தரமான வீடு அல்ல. நம்மளுக்கு நிரந்தரமான வீடு இது. நீ வாழும் வாழ்வுதான் அது வாடகை வீடுதான். நாம் வாழும் என்னது? வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டில் நம்ம டெம்பரரி ஹவுஸ்ல ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்க குடும்பத்தை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். ஹல்லேலூயா. சிலவர் சொல்லுவாங்க, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, சிம்பிளா சொல்லிடுவோம்.
அது கர்த்தர் பார்க்கிறார். உனக்கு எனக்கு கனெக்ஷன் இல்லை, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு, அப்பா வீட்டுக்கு போயிரு என்று சொல்லி கட்டின மனைவியையும் கட்டின கணவனையும் சிம்பிளாக சொல்லி விடுவோம். ஆனா கர்த்தர் உங்க பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதி வைத்து விட்டார். கணவன் மனைவி குடும்பமாக எனக்கு வாங்க, திருப்பி நான் உன்னை என்னுடைய பரலோகத்தில் சேர்த்துக்கொள்ள ஆசையா இருக்கின்றேன். அப்ப காலங்கள் மோசமா இருந்தாலும் நாம் சரியான வழியிலே போக வேண்டும். முதலாவது காரியத்தை இங்கே பார்க்கின்றோம். நோவா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். நோவா அங்கே நோவாவுடைய மனைவியை குறித்து போடவில்லை, நோவாவுடைய பிள்ளைகளை குறித்து போடவில்லை. யாரை குறித்து போடப்பட்டிருக்கிறது? நோவா வீட்டின் தலைவர். ஹல்லேலூயா. யாரு சரியா இருக்கணும்? முதலாவது வீட்டின் தலைவர். வீட்டின் தலைவருக்கு கர்த்தர் பெரிய பொறுப்பை தந்தார். உலகம் முழுவதும் பாவம், வன்முறையும் அநியாயம் நிறைந்திருந்த காலகட்டத்தில் 4000 கோடி மக்கள்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. 4000 கோடி ஜனங்கள் அல்லது ஃபேமிலியாக வாழ்ந்திருக்கலாம். அந்த காலத்தில் கூட அவர் எப்படி இருந்தாரு? தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஆமென். எவ்வளவுதோ அவருக்கு இருந்துச்சு. அதுலயும் ஒரு நீதிமானா இருந்தார் அவர். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 6:9 நோவா தன் காலத்துக்குள்ளே நீதிமானும் உத்தமமா இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். துக்கமும் வேதனையும் நிறைந்த காலத்துல விட, பாவம் நிறைந்த காலத்துல விட அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு ஜெபத்தோடு வேத வாசிப்போடு அவர் இருந்தார். அவருக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம், நீ பேழையை கட்டு. பேழையை கட்டி அவர் எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணியிருப்பாரு? எத்தனை வருஷமா இருக்கும்? 1 வருஷம் 2 வருஷமா நம்ம சோர்ந்து போயிடும். சில சொல்லுவாங்க, எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டேயா, நீங்க பண்ணிருங்க ஐயா. நான் அடிக்கடி நோவாவின் கதை எடுத்து அவருடைய சரித்திர நூலை படிக்கும் போதெல்லாம் 120 ஆண்டு காலம் அவர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிட்டு, ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு, ஒரு நாள் உபவாசத்துக்கு போயிட்டு, ஒவ்வொரு நாள் போகும்பொழுதெல்லாம் சொல்லுவோம், போதையா பிரசங்கம் பண்ணது போதும், இந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன்னு. பார்த்து சிலவர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் செய்யாததை, இந்த சபைக்கு செய்யாத காரியம் எதுவுமே கிடையாது, நான் பிரசங்கம் பண்ணி பார்த்துட்டோம், ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்வதில்லை? மனம் மாறுவதில்லை, திருந்த மாட்டார்கள் என்று சொல்லி இங்கே இல்லை, என்னுடைய ஊழிய ஸ்தலத்தில் சொல்லுவார்கள். நான் அப்போ திருப்பி சொல்லுவேன், நோவாவுக்கு 120 வருஷம், 100 வருஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணாரு, சோர்ந்து போகாம பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புங்கள், நீதி நியாயம் செய்ய போகிற கிறிஸ்து வரப்போகிறார். தேவன் சொல்லியிருக்கிறார், பேழை கட்ட சொல்லியிருக்கிறார். என்னை சொன்னவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அனைவரும் பேழைக்குள் வாங்கள். அவர் சொன்னது பேழைக்குள் வாங்க. அழிய போகிறது, ஏதோ ஒன்று நடக்க போகிறது, பேழைக்குள் வாங்கல் என்று சொல்லும் பொழுது அங்கே இருக்க ஜனங்கள் நோவாவை பார்த்து எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள், எவ்வளவு தூரம் கிண்டல் கேலி பண்ணியிருப்பார். இன்றைக்கு உங்களை கிண்டல் கேலி பண்ணலாம், என்னை கிண்டல் கேலி பண்ணலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படியே எடுத்துக்கொள்வேன். நோவாவை பண்ணும் பொழுது அவர் சோர்ந்து போகாமல், பின்வாங்காமல், உறுதியாய் தரித்திருந்து நிமித்தமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தபடினால் எத்தனை பேர் காக்கப்பட்டாங்க? 7 பேர், அவரோடு சேர்த்து 8 பேர் காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு மனிதன், இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து, அவர் சொல்லுகிற பிரகாரமாய் நீங்கள் வாழும் பொழுது உங்க குடும்பம் காக்கப்படுவது உறுதி. ஹல்லேலூயா. என்னது? காக்கப்படும். என் குடும்பம் காக்கப்பட்டிருக்கப்பா, நான் செய்த ஊழியம், கர்த்தர் தந்த காரியத்தில் நான் சரியா இருந்தேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் சரியா இருக்கும் பொழுது கீழ்ப்படிந்து, நோவாவின் காலத்திலே மக்கள் பாவத்திலே வாழ்ந்தார்கள், ஆனால் நோவா மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான், அவரோட குடும்பம் காக்கப்பட்டது. 2வது காரியம் கொர்நேலியுவை குறித்து பார்க்கிறோம். கொர்நேலியு தேவனுக்கு பயந்து நடந்தான். ஆமென். எப்படி நடந்தானா? அவன் யூதன் அல்ல, அவன் யாரு? ஒரு புறஜாதியான், 100க்கு அதிபதி கொர்நேலியு என்பவன். அவன் தேவனுக்கு பயந்து நடக்க அவசியமே கிடையாது. இன்றைக்கு பார்க்கிறோம், கிறிஸ்தவர்களை காட்டிலும் மற்றவர்கள் தான் கடவுளுக்கு பயந்து நடக்கிறார்கள், பயந்து பேசுகிறார். ஐயோ, சில ஹாஸ்பிட்டல்லாம் நாங்கள் போனோம்னா சொல்லுவோம், உங்களுக்கா ப்ரேயர் பண்ணுறீங்களா ஃபாதர்? நீ ஃபாதரா பிரதரா? நீ ஜோம் பண்ணிக்கிறேங்க, என் சகோதரிக்கா ஜோம் பண்ணிக்கிறேங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க இயேசு கிறிஸ்து ஒரு முறை காணவில்லை, அவர் சபைக்கு வரல, பைபிள் வாசிக்கல, ஆனால் இயேசு அற்புதம் செய்வார்னு அவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. யார் அற்புதம் செய்வா? இயேசு அற்புதம் செய்வார். இந்த கொர்நேலியுக்குள்ள இருந்த விசுவாசம் பாருங்க, எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும்
தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து தர்மம் பண்ணிட்டேன், டொனேஷன் கொடுத்துட்டேன், நன்கொடை கொடுத்துட்டேன், கர்த்தர் பார்க்கிறாரு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த பிறகு கர்த்தரை மறக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் கை கொடுக்குது, ஒரு பக்கம் உதடு ஆண்டவரை மகிமைப்படுத்துது. ஹல்லேலூயா. நம்ம கொடுத்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. நாம் கொடுத்தது அந்த நேரம் அந்த குடும்பத்துக்கு போய் சேர்ந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம ரொட்டீன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஜெபிக்க ஆரம்பித்து விட வேண்டும். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். எப்படி இருந்தான்? தேவனுக்கு தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. எப்பொழுதும் குடும்பத்தாரோடு இருக்க வேண்டும், குடும்பமாய் இருக்க வேண்டும். நம் குடும்பம், மனைவி, பிள்ளைகளோடு நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் இடத்துல தான் கர்த்தர் வெளிப்படுகிறார். ஆமென். பரிசுத்தாவினர் வெளிப்படுகிறார். வேதத்துல நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 48 வரை வாசிச்சு பார்த்தா கொர்நேலியுடைய வாழ்க்கையில கொர்நேலியு தேவனோடு இருந்தான், ஜெபிக்கிறவனாய் இருந்தான், தான தர்மம் செய்கிறவனாய் இருந்தான், சுவிசேஷத்தை சொல்லுகிறவனாய் இருந்தான், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாய் காணப்பட்டான். இந்த 5 காரியங்களும் அவனுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அவன் எப்படி இருந்தான்? புறஜாதி தான். அவனுக்குள்ள யார் இருந்தது? கர்த்தருடைய பயம். அவன் அந்த ஊர்ல வந்து 100க்கு அதிபதி. மற்றவங்களை பார்த்திருப்பான், இவங்களாம் ஆண்டவரை துதிக்கிறாங்களே. அவன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? கொர்நேலியு தேவனுக்கு பயந்து நடந்தது போல நம்ம குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள் பயந்து நடத்துகிறோமா? பேரெல்லாம் கிறிஸ்துவ பேரா இருக்கும், வாழ்க்கை வேறதா இருக்கும். அடிக்கடி நான் ஒரு ஊர்ல இருந்தேன். பிறக்கிற குழந்தையிலேருந்து எல்லாமே பைபிள் நேம் தான். அவங்க செய்கிற காரியம் எல்லாம் வேற காரியமா இருக்கு. எபினேசர் பேர் வைப்பாங்க, பயங்கரமான பிரச்சனை இருப்பாங்க, பயங்கரமான பேர், இதெல்லாம் காமன் நேம் இன்னைக்கு. ஆனா அன்றைக்கு நான் சொல்லுகிற 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பைபிள் நேம் தான் எல்லா பேரும் இருக்கும். வாழ்க்கையிலே கிறிஸ்து இருக்க மாட்டார். ஆனா ஆண்டவர் இங்கே விரும்புகிறார், புறஜாதியை கொண்டு கர்த்தர் அந்த மக்களுக்கு தைரியத்தையும் குடும்பத்தை நடத்த வேண்டிய காரியத்தையும் கற்றுத்தருவது போல இன்றைக்கு நீங்களும் நானும் கொர்நேலியு போல தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும். கொர்நேலியு தனியாய் தேவனை தேட ஆரம்பிக்கிறார். தன் வீட்டாரோடு சேர்ந்து அவரை என்ன செய்றாரு? தேடுகிறார். 2வது, அந்த இடத்துல இவர் அடையாளப்படுத்துகிறார்கள், இவன் தேவனுக்கு பயந்தவன். ஹல்லேலூயா. நம்மளை யாரும் அடையாளப்படுத்துவாங்களா? இந்த சகோதரி கடவுளுக்கு பயந்த குடும்பம். 10 வீடு இருக்கிறியா, ஆனா ஒரு வீட்டில் தான் துதி சத்தமே கேட்கும். 20 வீடு இருக்கு அப்பார்ட்மெண்ட்ல, ஆனா ஒரு வீட்டில் தான் அவங்க ஏசப்பாவுடைய பாடல் சத்தமே கேட்கும். இன்றைக்கு எத்தனை வீட்டில் நாம் கொர்நேலியு போல குடும்பமாய் உட்கார்ந்து செபிக்கிறோம், குடும்பமாய் உட்கார்ந்து பாடல் சத்தம் கேட்கிறது, குடும்பமாய் உட்கார்ந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அவ புறஜாதி பார்த்து சொல்லுவான், இந்த 10 வீட்டில் ஒரு வீட்டில் எப்போவுமே கிறிஸ்துவ பாடல் கேட்கும். அவர் நல்லா செபிக்கிறவர்கள். அந்த சகோதரி யாரையும் குறித்து பேச மாட்டாங்க. அந்த சகோதரர்கள் உண்மை உள்ளவர்கள். அந்த தாயிடத்தில் ஏதோ உதவி கேட்டால் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள், தான தர்மம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி நம்மளை பார்த்து, ஹல்லேலூயா, நம்மளை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. 2வது, பரலோகம் சாட்சி சொல்லும். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க சாட்சி சொல்லாமல் போயிடலாம், விளக்கம் சாட்சி சொல்லாமல் போயிடலாம், பரலோகத்தின் தேவன் சாட்சி சொல்லுவார். ஹல்லேலூயா. 3வது காரியத்தை பார்க்கிறோம், ஆபிரகாம் தேவனுடைய வழியிலே நடந்தான். ஆமென். எல்லா காரியத்திலையும் அவன் நடந்தான். ஆனா ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். 18-19. ம் 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 அறிந்திருக்கிறேன் என்றார். என்ன சொல்றார் பாருங்க, 17வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ம் படுவதினாலும் மறைப்பேனோ, நிறைவேற்றும்படியாய்
ம் ம் அறிந்திருக்கிறேன். ஹalleluya. பின்வரும் சந்ததிக்கு நீதி நியாயங்களை குறித்து ஆபிரகாம் சொல்லுவாராம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாத்தாவா இருக்கலாம், பின்னாடி வர சந்ததிக்கு ஆபிரகாம் எடுத்து சொல்லுகிற தகப்பனாய் இருப்பான். ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய பின்வரும் சந்ததிக்கு தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா? பெற்றெடுத்த ரொம்ப பேர் பேரம்பேத்தி எடுத்திருப்பீங்க, தாத்தாவா இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து புறப்பட்டு வா, புறப்பட்டு போனார், ஆசீர்வதிச்சார், ஈசாக்கை தந்தார், பலுகி பெருக பண்ணினார். ஆனால் ஆண்டவர் ஒரு மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாரு. இவன் பின் சந்ததிக்கு என்னுடைய நீதி நியாயங்கள் என்ன செய்வான்? எடுத்து சொல்லுவான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்தேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பின்வரும் சந்ததிக்கு என்ன சொல்லி இருக்கிறோம், என்ன சொல்ல போறோம்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரை 6, 7 மட்டும் வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, உன் பிள்ளைகளுக்கு எப்படி செய்யணுமா? நீ கருத்தாய் போதிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டுமா? கருத்தாய். உபாகமம் 6:6 வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ உன் பிள்ளைகளுக்கு இவைகளை கருத்தாய் போதித்து, நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும், ஆமென், அவளை குறித்து பேச வேண்டும். எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது கிறிஸ்துவினுடைய வசனத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? பிள்ளைகள் சொல்லி, அது யாரும் சொல்லிக் கொடுக்குறோமா? சொல்லிக் கொடுக்க தவறு இருந்தால் கர்த்தர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பாரு. பெற்றோர்கள் பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த வேண்டியது அவசியம். நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், 2 அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்கிறேன், 3 வண்டி வச்சிருக்கிறேன். கடந்த நாட்களில் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். நம்ம அருமையான ஒரு மகளை திருமணம் பண்ணி தந்தார்கள். ஒரே வீட்டில் ஒரே பையன். 1 கோடி உள்ள கார் கொடுத்தாங்க. 300-400 கேஜி கிலோ இசாப்பில் அவங்களுக்கு தங்கம் கொடுத்தாங்க. எவ்வளோ? 500க்கு மேலே இருக்கும், கம்மியாக தான் சொல்கிறேன் நான். அழகான பிள்ளை, எல்லா வசதியும் அவங்க பொண்ணுக்கு கொடுத்தார்கள். நகைகள், வண்டி, காரு, வேலைக்கார், எல்லாமே அந்த பொண்ணு பேரில் எழுதி வச்சு திருமணம் பண்ணி அனுப்பினார்கள். 2வது நாள் போன் வருது, அம்மா இந்த குடும்பம் சரியில்லை. என்ன வருது போனு? அம்மா இந்த குடும்பம் சரியில்லை, தெரியாம மாட்டிக்கிட்டோம். வெளியிலே பார்த்து, எல்லாம் புரோக்கரை வைத்து பார்த்து எல்லாவற்றையும் சரி செய்த குடும்பம் இன்னைக்கு என்ன சொல்லுகிறது? அந்த பொண்ணு சொல்லுகிறது ரிப்ளை, இந்த குடும்பம் சரியில்லை, தெரியாமல் மாட்டிட்டோம். 3வது நாள் நன்றாக இருக்கிறார்கள். 5ஆம் நாள் ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணு சேர்க்கப்படுகிறாள். 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாள், இறந்து விடுகிறாள். புறஜாதிகள் மத்தியிலே நடக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த தகப்பனார் சொல்லுகிறார், பிள்ளைகளை திருமணம் பண்ணி வீட்டிலே வையுங்கள், திருமணம் பண்ணி கொடுக்காதீர்கள். நியூஸ் பார்த்தீங்களா? பிள்ளைகளை திருமணம் பண்ணி வீட்டில் வையுங்கள், கடைசி வரை அந்த சொத்தெல்லாம் அவளை இருந்து ஆண்டு கொள்ளட்டும், அவள் அனுபவித்துக் கொள்ளட்டும், திருமணம் பண்ணி கொடுக்காதீர்கள் சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமா, எப்படி ஒரு அவல நிலை பாருங்க. பெற்றெடுத்த தாய், அந்த தகப்பனாருக்கு சொத்து சுகம் இல்லை, போன பிள்ளை 3 நாளுக்குள்ளாய் திரும்பி மருத்துவமனை, அடுத்தவர் இறந்து விடுகிறார். 1 நிமிஷம் முடிஞ்ச லைஃப். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவியும் உட்கார வேண்டும். கணவன் மனைவியும் குடும்ப ஜெபம் நடக்குதா? வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கணும். அந்த குடும்ப ஜெபத்தை கணவன் மனைவி நடத்தும் பொழுது, பேரண்ட்ஸ் நீங்க ஃபேமிலி பிரேயர் வைக்கும் பொழுது உங்க பிள்ளைகள் கூட உட்கார்றாங்களான்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகளுக்கு எப்படி செய்ய? கருத்தாய் போதி. அன்றைக்கு சொல்லப்பட்டதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என் பிள்ளைக்கு நல்ல நாலேஜ் இருக்கையா, அவனுக்கு நல்ல பணம் இருக்கையா, அவன் எங்கேனா அவன் பொழைச்சிக்கிருவான், நம்பாதீங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளே,
கொர்நேலியு குடும்பத்தாரோடு தேவனை துதித்தார். நோவா குடும்பத்தாரோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி கீழ்ப்படிந்து வாழ்ந்தான். ஆபிரகாம் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்தார். பின் சந்ததிக்கு சொல்லும்படியே அவரை நான் மனதில் வைத்திருக்கேன் கடவுள் சொல்லுகிறார். ஆனால் இங்கே நான் உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் குடும்ப ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு சொல்லணும். 2ஆம் வருகை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. எக்கால சத்தத்தை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26 பத்தி சொல்லுங்க. அப்போஸ்தலர் 1:18 குறித்து சொல்லுங்க. தீர்க்கதரிசியை பத்தி சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 8, 9, 10, 11 வரங்களை குறித்து சொல்லுங்க. எபேசியர் 1:3 வசனத்தை குறித்து சொல்லுங்க. இதுதான் நம்முடைய பிள்ளைகளை நித்திய ஜீவ ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. கருத்தாய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது உங்க வீட்டுக்குள்ள உலக பிரகாரமான பாடல் சத்தம் கேட்கக்கூடாது. உன் பிள்ளையோட காதில் என்ன கேட்கணும்? கிறிஸ்துவ பாடல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்ப ஜெபத்தில் உட்கார வைங்க. குடும்ப ஜெபத்தில் உட்கார வைங்க. அந்த பொண்ணு பார்க்கட்டும். இங்கே எட்னா நின்றுக்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறேன்? ஏன் சொல்லாமல் இருக்கிறேன்? இதுக்கு முன்னாடி போன வாரத்தில் விட பிள்ளைகள் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் எதுவும் சொல்லாமல் இருக்கிறேன்? அவங்களை சபை ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம், அவசியம். அவங்களுக்கு எப்ப நினைவுகள் தெரிகிறதோ இந்த பொண்ணு இப்படி இருக்காது. ஹல்லேலூயா. அவள் இருக்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்து விடுவாள். ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வருவதும் அந்த குழந்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க பிரசன்னத்தை கவனிக்கணும். ஹல்லேலூயா. உங்க பேரை தான் சொல்றது பாப்பா. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாத நேரத்தில் நாம் கிளவராய் இருந்து அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது உட்கார வைத்து சத்திய வசனத்தை சொல்லி கொடுக்க வேண்டும். போகிற இடமெல்லாம் கேட்கணும். நீ பைபிள் வாசிச்சியா? நீங்க ஜெபம் பண்ணியா? தனிப்பட்ட இடத்துல நீ இண்டிவிஜுவல் பிரேயர் பண்ணியா? ஆண்டவர் இடத்துல எவ்வளவு தூரம் பேசினாய்? வாங்க குடும்ப ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்தில் உட்கார வைக்கிற காலங்கள். அதனாலே அவங்க எல்லாரும் முப்பிதாக்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்தார்கள். இன்றைக்கு டிஜிட்டல் இந்தியாவிலே பிரேயர் இல்லாமல் போகிறது, ஜெபம் இல்லாமல் போகிறது. வீட்டுக்குள்ளே தனித்து விடப்படுகிறார்கள். சபைக்கு வரும்போது கூட ஒரு நாள் 2 மணி நேரம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி கையிலே கொடுக்காதீங்க. கையிலே கொடுக்க கூடாது. என்ன சத்திய வசனத்தை கேட்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி நம்ம திருச்சபையில், வெளி திருச்சபைகளில் நான் வெளியில் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறீங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க உட்காந்து. ஹல்லேலூயா. இவ்வளோ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அம்மா ஒரு பொண்ணு பக்கத்தில் ஒரு செல்லு, அம்மா பக்கத்தில் ஒரு செல்லு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா எவ்வளோ அவளை நிலை பாருங்க. பிரசங்கம் பண்ணுற போதகருக்கு தான் தெரியும். தேவ சமூகத்திலேருந்து வாங்கி வருகிற வார்த்தையை இன்னைக்கு ஜனங்கள் கேட்பது கிடையாது. அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? தலை குனிய வைப்பான் சத்துருவம் ஒரு நாளைக்கு. அதனால சோர்ந்து போகாமல் உங்கள் பிள்ளைகளை கவனிங்க. உங்கள் பிள்ளை யார்கிட்ட பேசுது? வாட்ஸ்அப்பில் யார்கிட்ட பேசுது? ஃபேஸ்புக்கில் யார்கிட்ட பேசுது? அது சின்ன பிள்ளை மாத்திரமல்ல, கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. ஓப்பன் புக்காக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் கணவன் உரிமையோடு கேட்கலாம். நீங்கள் பைபிள் வாசிச்சிங்களா? அத்தான் பைபிள் வாசிச்சிங்களா? மாமா பைபிள் வாசிச்சிங்களா? உரிமை இருக்கு. சம்பாதித்து போடுவது மாத்திரமல்ல, செலவழிக்கிறது மாத்திரமல்ல, எல்லாரையும் தேவன் ராஜ்யத்துக்குள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கணவரை தந்திருக்கிறார், மனைவியை தந்திருக்கிறார், வசனத்தை தந்திருக்கிறார். உபாகம் 6ஆம் அதிகாரம் என் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். பிரசங்கம் பண்ணவே முதலாவது சண்டே ஸ்கூல் டீச்சர் அல்ல, உங்க வீடு தான் முதல் டீச்சர். ஹல்லேலூயா. தாயும் தகப்பனும் உன் பேரம் பேத்திக்கு சொல்லிக் கொடுக்க. இன்னைக்கு போன் பண்ணி கேட்க, சர்ச்சுக்கு போனியா? இன்னைக்கு என்ன வசனம் கொடுத்தார் ஃபாதர்? இன்னைக்கு என்ன, நீ என்ன பாட்டு பண்ண, நீ என்ன கன்ஃபஸ் பண்ண, நீ அறிக்கை பண்ணியா? ஒவ்வொரு நாளும் கிடைப்பது அரிதாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தந்த வார்த்தை அதுதான். இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் ஆண்டு காலமாய் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த போதும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ கானான் தேசத்துக்குள்ள போன பிறகு என்ன மறந்துடக்கூடாது. ஆமென். ஆசீர்வாதம் வந்த பிறகு என்னை மறந்து விடக்கூடாது. படிப்பு மேன்மை வந்த பிறகு என்னை நீ மறந்து விடக்கூடாது. உன் பிள்ளைகளுக்கு உட்கார வச்சு சத்தியவசனத்தை சொல்லி கொடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் என் பிள்ளையை கண்டுக்கிறல, பேரம்பேத்தியை கண்டுக்கிறல, எவ்வளோ படிக்கிற, எந்த இன்ஸ்டியூட் போகிற, எந்த காலேஜ் போகிற, இதுதான் என் பேரனை பார்த்து நான் உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கேன் தவிர இது வரைக்கும் பைபிள் வாசிச்சியா என்ற சில பேர் வந்தாலும் இது தான் கேட்பேன், தம்பி இன்னைக்கு பைபிள் வாசிச்சிங்களான்னு. மறுவாட்டி பேச மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆமென். பைபிள் வாசிச்சிங்களா? ஜெபம் பண்ணீங்களா? இன்னைக்கு அப்பாட்ட பேசுனியாடா தம்பி, அம்மாட்ட பேசுனியா? நேரம் இல்லை. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வருகிறவர்கள் இன்னைக்கு சொல்ல போனால் பேசுவதுக்கு நேரம் இல்லை. பெற்றோரோட ஸ்பெண்ட் பெற்றோர்கள் வீட்டில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. யார் பிள்ளைகளோடு பேசுவது கிடையாது. பிள்ளைகள் வந்து அப்பாவை கண்டுக்கிறது கிடையாது.
அப்ப வேத வசனத்துல தாயை எப்படி மதிக்க வேண்டும், தகப்பனை எப்படி நேசிக்க வேண்டும், தாயும் தகப்பனும் சேர்ந்து பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லலாம் உபவாகம் புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை உன் பிள்ளைகளை கண்டிக்கல, கண்டும் காணாம, சொத்து இருக்குப்பா, அது இருக்காது. சொத்தை அனுபவிக்க ஜீவன் வேண்டும். ஹல்லேலூயா. ஜீவனை தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிள்ளை கவனிங்க, அது 95 வயசா இருந்தா கூட பேசுங்க. ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு தந்த குழந்தையை பரலோக ராஜ்யத்து வரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். திருமணம் ஆயிடுச்சு, பேரம்பேத்தி எடுத்தாச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. உன் புள்ள வழி தவறி போகாத அளவுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அவர் அதான் சொல்லுவாங்க, ஊருக்கே கலெக்டரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா என்னது? ஆமா, நீங்க சொன்னது எனக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஊருக்கே மகாராணியா இருந்தா வீட்டுக்கு வந்தா அவங்கதான். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் ஆத்துமா நம்ம ஓடுறதை காட்டிலும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமா, வீட்டில் உலகத்தில் ஆஃபீஸராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஏரோநாட்டிக்கல் பைலட் எல்லாமே இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் வரும்போது அவருடைய பிள்ளைகள், ஆமென், ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேறப்பட்டதா இருக்கிறது. அதில் நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், யோசுவா சொல்லுகிறார். யோசுவா 24ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வார்த்தைகள் இங்கே போடப்பட்டிருக்கு. ஏன் யோசுவா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு? ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு அடிக்கடி? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. எதுக்கு இந்த வார்த்தை சொன்னாரு? நானும் என் வீட்டாருமோ என்று சொன்னால் அவர் ஒரு ஆளுக்கு மத்தியில சொல்லல, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாரு. இன்னைக்கு அந்த வைராக்கியம் நம்மளுக்கு இருக்குமா? என்னப்பா இன்னைக்கு சண்டே வேலை இருக்கு, கொடுங்க மச்சான், பார்த்துட்டு போயிடுறேன். அண்ணன் கொடுங்க பார்த்துட்டு போயிடுறேன். சண்டே அது போயா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனா போதாதா? இன்னைக்கு ரொம்ப பேர் அதுதான், ஒரே ஞாயிற்றுக்கிழமை ஃபீஸ் பிடிங்கிட்டாருன்னா முடிஞ்சு கதை. எல்லாரும் வருவாங்க, பார்ப்பாங்க, மறுவாரம் கல்லறையை கட்டுவாங்க, 16 நாள் கொண்டாடுவாங்க, அந்த சாப்டரே முடிஞ்சு. உலகம் அப்படி போயிட்டு இருக்கு, நினைக்கிற மாதிரி இல்லை. 10 பேர் வந்து அழுவாங்க, சிரிப்பாங்க, 16 நாள் ஸ்தோத்திர கூட்டம், உடனே கவிச்சியை தொட்டுருவான், சாப்பிட்டுருவான், முடிஞ்சிச்சு. அடுத்த வருஷம் கல்லறை திருநாள், கல்லறை கட்டிடுவான், மெமரி ஒன்று போடுவான், தாத்தா போய் விட்டார், அண்ணன் போய் விட்டார்கள். அதுதான் இருக்கிறவரை அவர் சொல்றாரு பாருங்க. அவர் வந்து ஒரு வைராக்கியமா சொல்றாரு. நீங்க 1ஆம் வசனத்துல வாசிப்போம், 24 1வது வசனம், யோசுவா 24:1. கூடி வர பண்ணி தலைவரையும் இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், இதுதான் வேற தேவர்களை சேவித்தார்கள். ஆனா ஆபிரகாமுக்கு நான் பிள்ளையை தந்து பழுகி பெருக பண்ணி எகிப்து தேசத்துல போய் அடுத்தடுத்த வசனத்தை நீங்க 3ல பார்க்கலாம், 4ல பார்க்கலாம். அவர்கள் ஈசாக்கு, யாக்கோப்பு, ஏசா எல்லாரும் கட்டளையிட்டு 5வது வசனத்துல எகிப்து தேசத்துல போய் அவர்கள் என்ன செஞ்சாங்க? போய் சேர்ந்தாங்க. அங்கேருந்து நான் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தின் வழியாக கொண்டு வந்தேன். 8வது வசனம் 9வது வசனம், யோர்தானை கடந்து கொண்டு வந்தேன், செங்கடலை கடந்து கொண்டு வந்தேன். எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு, எத்தனையோ பேர் உன்னை சபிச்சாங்க, நான் சபிக்க விடல, பீலையாமை கொண்டு சபித்தார்கள், நான் சபிக்க விடல. அப்புறம் எமோரியர் 2 ராஜாக்கள் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டது. எல்லாத்தையும் சொல்றாரு. அப்படி நீங்கள் எல்லா காரியத்தையும் கண்ணால பார்த்து வந்திருக்கிறீங்களே, இனி நீங்க கானான் தேசத்துக்குள்ள நுழைந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த நீங்க பின்பற்றி வந்த தெய்வத்தை என்ன செய்யக்கூடாது? மீண்டும் பின்பற்றக்கூடாது. அல்லேலூயா. சில பேருக்கு குல தெய்வம்லாம் இருக்கும், அதை சொல்றாரு அவரு, பின்பற்றி வரவே கூடாது. அப்படி நீங்க பின்பற்றி போனாலும் நானும் என் வீட்டாருமோ என்றால் பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டோம். அல்லேலூயா. பழைய வாழ்க்கைக்கு நான் போக மாட்டேன். மோசைக்கு அடுத்து யோசுவாக்கு தெரியும், எனக்கு தான் லீடர்ஷிப் கர்த்தர் தந்திருக்கிறார்,
ஆனால் அந்த ஜனங்களை பழைய வாழ்க்கைக்கு கொண்டு போனால் கர்த்தர் என்னை அடிப்பார். ஆமென். கர்த்தர் விரும்பாத காரியம் அதுதான். பழைய திரும்பி போகக்கூடாது. கலப்பையில் கை வைத்தவன் ஊழியக்காரனா விசுவாசியா யாராக இருந்தாலும் அநேக அடிகள் உண்டு, வேதனைகள் பெருகும். வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜன் அந்த இடத்துல தான் சொல்றாரு, நீங்க வந்தாலும் வராட்டினாலும் போனாலும் என்ன செய்வேன், நானும் என் வீட்டாருமோ என்று சொன்னால் நான் இனி திரும்பி வரமாட்டேன்ப்பா. ஒரு முறை இயேசுவை பிடிச்சுக்கிட்டேன், அவர் அற்புதம் செஞ்சிட்டாரு, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது, என் வாழ்க்கையில வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறது. இனி நானும் என் குடும்பமும் பரம கானானுக்கு அடைவோம். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. இனிமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் உறுதி எடுக்க முடியும்? நீங்க எத்தனை பேர் உறுதியா இருக்கிறீங்க? ஒரு முறை இயேசுவுக்கு வந்துட்டையா, வைராக்கியமா இருப்பேன், இனி நான் பழைய வாழ்க்கைக்குள்ள போக மாட்டேன், பழைய பேச்சை பேச மாட்டேன், யாரு நீங்க எப்படி போனாலும் பரவாயில்லை. ஹல்லேலூயா. அந்த இயேசுவா சொல்ற, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தர் ஒருவரை தான் சேவிப்போம். நீயும், அந்த பாடகர் சொல்றாரு, நீயும் சேவிப்பாயா, அவர் சேவித்தாரே நீங்களும் சேவிப்பீர்களா என்று சொல்லி பக்தன் அங்கே பாடுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாய், ஒருவேளை நான் நோவாவை போல இன்னும் கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்று சொன்னால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கொர்நேலியை போல தேவனுக்கு பயம் இல்லாத வாழ்க்கை, பயமே இருக்காது. ஆலயத்தில் வந்தால் பயம் இருக்காது, வீடுகளில் இருந்தால் பயம் இருக்காது. அவங்க இயேசு என்ற பெயரை தரித்துக் கொள்வார்கள், ஆனால் எதிலையும் கீழ்ப்படிந்து பயம் இல்லாமல் ஜீவிப்பார்கள். வேத வசனத்தை கூட நடுங்காத கூட்டத்தாரெல்லாம் உண்டு. ஆபிரகாம் தேவனுடைய வழியிலே தன் பிள்ளைகளை நடத்துவான் என்று சொல்லி, அவர் செய்த சத்தியங்களை நீதிகளை சொல்லுவான் என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருந்தார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கண்களை மூடி நாம் செபிப்போம், ஒப்பு கொடுப்போம். தீர்மானம் பண்ணுங்க. இதுவரைக்கும் என் பிள்ளை குறித்து கண்டுக்கல, டியூஷன் போனியா, படிச்சியா, ஸ்கூல் போனியா, காலேஜ் போனியா, எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, இதுதான் நான் கேட்டிருக்கிறேன். கடவுள் உன்கிட்ட கேட்பாரு. சகோதரி சகோதரனிடத்தில் கர்த்தர் கேட்பாரு, குடும்பத்தை எப்படி நடத்துறீங்க? தேவனுக்கு பிரியமான குடும்பமாய் நடத்துறோமா, அல்ல உலகத்தாருக்கு பிரியமாய் நம்ம குடும்பத்தை நடத்துகிறோமா? அது தேவனுக்கு பேர் கிறிஸ்தவராய் இருக்கிறோமா, இல்லை உண்மையாய் அவருக்காக நான் வந்திருக்கிறேன்? நோவா இருந்தார், தன் குடும்பத்தை காத்துக்கொண்டார். கொர்நேலி தன் குடும்பத்தை காத்துக்கொண்டார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தந்த சந்ததிக்கு ஒரு பின் சந்ததிக்கு எடுத்து சொல்லுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இன்னைக்கு நாம் நம்முடைய சந்ததிக்கு என்ன சொல்றோம்? உபாகமம் 6ஆம் அதிகாரத்தின்படி கருத்தா பிள்ளைக்கு சொல்றோமா? குடும்ப செப வைக்கிறோமா? பிள்ளைகளுக்கு பைபிள் வாசிக்க கற்று தருகிறோமா? எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? எந்த காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? நீங்க நினைக்கலாம், ஐயா நாளைக்கு படிப்பு தாயா காப்பாத்தும். இல்ல, ஞானத்தை தருகிறவர் அவர்தான். அவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. நீங்களும் நானும் செப்பரேட் பண்ணப்பட்ட ஃபேமிலி. ஒவ்வொரு குடும்பத்தாரும் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கிறோம். உலகத்திலிருந்து கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார். இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி சட்டம் நம்மளுக்குள் இருக்கிறது. அதை மீறி நடக்கக்கூடாது. அது நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை விட்டு போய் விடுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு தந்த கணவருக்கு ஒண்ணுமே தெரியாது நினைக்கலாம், கணவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் பைபிள் வாசிக்கவே தெரியாது. அதனால நீங்க பைபிள் சொல்லி கொடுங்க. நான் வாசிக்கிறதை என் கணவர் கேட்கட்டும், என் பிள்ளைகள் பைபிள் வாசிக்கிறத தாயின் தகப்பன் உட்கார்ந்து நான் கேட்போம். என் பிள்ளை வாயிலிருந்து பைபிள் சத்தம் கேட்கணும், பாடல் சத்தம் கேட்கணும், துதிக்கிற சத்தம் கேட்கணும். ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு போவோம், தீர்மானத்தோடு போவோம். குடும்ப ஜெபத்தை வைப்பேன். நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கேன், நான் ஒரு மிஷனரியா இருக்கிறேன், நான் ஒரு கோஆர்டினேட்டரா இருக்கிறேன், நான் ஒரு மேனேஜரா இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல போஸ்ட்ல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நான் மறக்க மாட்டேன். யோசுவா சொன்னார், நீங்க எல்லாரும் மறந்தாலும், கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் மறந்து போனாலும், நானும் என் வீட்டாருமோ என்று சொன்னால் கர்த்தரை மாத்திரம் தான் சேவிப்போம், விட மாட்டேன். எது வந்தாலும் பரவாயில்லை, என்னைய லீடர்ஷிப்ல எடுத்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் என் மேல் கோபம் கொண்டாலும் பரவாயில்லை, எல்லா ஜனங்களும் என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என் பிள்ளை கருத்தாய் பார்ப்பேன், இன்னிலிருந்து கருத்தா பார்ப்பேன், என் பேர பேத்திகளை கருத்தா விசாரிப்பேன், எனக்கு கொடுத்துருக்கிற மருமகனை விசாரிப்பேன், மருமகளை விசாரிப்பேன். ஆண்டவர் எனக்கு பெரிய ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறார், பெரிய பங்கை தந்திருக்கிறார், பள்ளிக்கு பெருகி என் குடும்பத்தில் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது, கர்த்தர் தந்தது. ஒப்பு கொடுப்போமா? நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக,
உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, பொருட்டாக பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட அசைவுடன் தினம் ஓடுகிறேன், ஆசைவுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஒவ்வொருவரும் ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தை நடத்துவது ஒரு ஊழியம், பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நடத்துவது ஊழியம், நித்திய ஜீவனுக்குள் நடத்துவது ஊழியம், கண்காணிப்பது ஊழியம். கணவன் மனைவி பிள்ளைகளை கொண்டு போய் கர்த்தர் தந்த அந்த கிஃப்டை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டியது ஒரு ஊழியம். திருப்பிரசங்கம் பண்ணாதான் ஊழியம் இல்லை. மிஷினரிமார்களே, இந்த சபையில் அமர்ந்திருக்கிற மிஷினரிமார்களே, ஊழியர்களே, போதகர்மார்களே, உங்க பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளை கவனமாயிருங்க. சத்துருவானவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையா இருந்து நம்மளுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே கர்த்தருக்கு பிரியமான குடும்பம் தேவ ராஜ்யத்தில் வந்து சேரட்டும் அப்பா. உலகத்தை வெறுத்து வைராக்கியம் உள்ள குடும்பமாக, கீழ்ப்படுகிற உள்ள குடும்பமாக, தன் பிள்ளைகளை நல் ஒழுக்கம் உள்ளவர்களாய் நடத்தக்கூடியவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் நடத்தி ஒரு ஆத்மா பாதாளத்து போகக்கூடாது, ஒரு வாலிப பிள்ளைகளும் பாதாளத்து போகக்கூடாது. என் ஜனங்களை அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சித்துக் கொள்ளுங்க. நம்முடைய வருகையிலே இவரை நான் முகமுகமாய் காணும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.